நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையில்தான் அதிக அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் புரையோடி போய் கிடக்கிறது. முன்னாள் தோட்டக்கலைத்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய அம்மையார் பிருந்தாதேவி அவர்கள்தான் சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக செயல்பட்டு வருகிறார். அவருடைய செயல்பாடு ஓரளவு நேர்மையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் பல்வேறு அரசியல் நெருக்கடி காரணங்கள் எல்லாம் ஊழல் முறைகேடுகள் நடப்பதற்கும், தனியார் மயமாவதற்கும், தனியார்கள் கொள்ளைப்புற வழியாக எடுத்துக்கொள்வதற்கும் சில நிலைகள் இருக்கும். அதை பெரிய அளவுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியரால் கூட தடுக்க முடியாத நிலைமைதான் அது இந்த ஆட்சியிலும் இருக்கிறது, போன ஆட்சியிலும் இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது சேலம் மாவட்டத்தில் சீனிவாசன் இணை இயக்குனராக இருக்காரு. அவரு இணை இயக்குனராக இருக்கிற காலகட்டத்தில் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது பற்றி நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டத்திலையும் மனு போட்டிருக்கோம், விஜிலன்ஸுக்கு லெட்டர் வச்சிருக்கோம். ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. மனு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அத்மா திட்ட பகிர்ந்தளிக்கப்பட்ட வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை அத்மா திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தின் உள்ள 20 வட்டாரத்திற்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட அலுவலக செலவு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 52,000 ரூபாய் என்ற விகிதத்தில் வழங்கப்பட்டது. இந்த 52,500 ரூபாய் என்பது அலுவலகத்திற்கான தேவையான கம்ப்யூட்டர் மற்றும் பிரிண்டர் மற்றும் அலுவலக தேவையான எழுதுகோள் பொருட்கள், அழிலப்பர் உட்பட மற்றும் பேப்பர் வாங்குவதற்கான செலவினும் தொகையாகும். இதனை சேலம் மாவட்ட இணை இயக்குனர் மதிப்பிற்குரிய சீனிவாசன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் இருந்தும் 35,000 ரூபாய் இவருக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்று உத்தரவு போடுகிறாராம். அதனை ரொக்கமாக என்னிடம் கொண்டு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வட்டாரத்தில் உள்ள வேளாண் உதவி இயக்குனர் அவர்களிடம் தகவல் தெரிவித்து பணத்தை வசூல் செய்து கொண்டு உள்ளார். மேலும் விவசாய நிலங்களை வீட்டுமனை நிலங்களாக மாற்றுவதற்கு என்ஓசி தர வேண்டிய தொகையிலிருந்து 10 to 20% லஞ்சமாக வாங்கி கொண்டு விளைநிலங்களுக்கு என்ஓசி தருகின்றார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். குற்றச்சாட்டை சொல்றது யாரு? சேலம் மாவட்டத்தில் இப்போ உள்ள இருக்கக்கூடிய இணை இயக்குனர் அலுவலகத்துக்குள்ள ரிட்டையர்மெண்ட் அதிகாரிகள் வர இருக்கக்கூடிய அதிகாரிகள், அப்புறம் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் நமக்கு தகவல் கொடுக்குறாங்க. சம்பந்தமே இல்லாம யாரையும், அவங்க பேர் கூட எனக்கு தெரியல, அவங்கள வேற ரொம்ப தூரத்துக்கு தூக்கி அடிச்சிருக்காங்க. தூக்கி அடிச்சுட்டு நீ எழுதி கொடு, வேலையை விட்டு நீ போயிரு அப்படிங்கிற அளவுக்கு ஐயா சீனிவாசன் அவர்கள் கடுமையாக மிரட்டி இருப்பதாக ஒரு தவறு. சரி, இறைவன்பால் விட்டு விடுவோம். அரசன் அன்றே கொள்வான், தெய்வன் நின்று கொள்ளும். மக்களுடைய வரி பணத்திலே ஊழல் முறையீடு செய்து கொளுத்த கொள்ளை பணமாக அடித்துக் கொண்டு இருக்கிற இந்த அதிகாரிகளுக்கு இறைவன் தான் தண்டனை கொடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எப்படி நடவடிக்கை எடுப்பது போல ஒரு பாவனை காட்டிவிட்டு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாரோ, அதுபோல சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அம்மையார் பிருந்தாதேவி அவர்கள் அப்படி பாவலா காட்ட மாட்டார், நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. 10/1/2026 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் தனிப்பிரிவு அவர்களுக்கும் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆலந்தூர் சென்னை பகுதிக்கும் தட்சிணாமூர்த்தி முதன்மை செயலாளர் நேர்மையின் சிகரம் என்று தன்னை காட்டிக்கொள்கிற பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்திருக்கிற தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் நேர்மையின் சிகரமாக உண்மையாகவே செயல்படும் முருகேஷ் ஐஏஎஸ் இயக்குனர் வேளாண்மைத்துறை இயக்குநரகம் சேப்பாக்கம் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் பிருந்தாதேவி அவர்களுக்கும் கமலம் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வேளாண்மை அவர்களுக்கும் 10/1/2026 என்று நம்ம மனு அனுப்பியிருந்தோம். அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கிறத படிச்சு சொல்றோம், பொறுமையா கேளுங்க. நிறைய பகுதி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த செய்தியை பகிருங்க. சேலம் மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தில் சேலம், அயோத்திப்பட்டினம், வாழப்பாடி, பெத்தநாயக்கம்பாளையம், ஆத்தூர், கெங்கவள்ளி, தலவாசல், ஏற்காடு, தாரமங்கலம், பனமரத்துப்பட்டி, வீரபாண்டி, மகடஞ்சாவடி, சங்ககிரி, கெங்கநாதபுரம், எடப்பாடி, மேச்சேரி, குளத்தூர், தாடையாம்பட்டி, ஓமலூர், நங்கவள்ளி ஆகிய வட்டாரங்களில் உள்ள உதவி வேளாண்மை அலுவலர்கள் 2014ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்டவர்கள் இன்று வரை ஒரே வட்டாரத்தில் பணி செய்து வருகிறார்கள். வேறு
புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, பெரம்பலூர், தென்காசி, அரியலூர், விழுப்புரம், கடலூர் போன்ற வேறு வேறு மாவட்டத்திற்கு சுழற்சி முறையில் பணி மாறுதல் செய்தால் சேலம் மாவட்டத்திற்கும் வேறு மாவட்டத்திற்கும் உள்ள விவசாய வேறுபாட்டினை, வேளாண்மை சூழலை தெரிந்து கொள்ளலாம், விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரு அதிகாரி புதுக்கோட்டைக்கு போறாருன்னா சேலம் மாவட்டத்தில் எப்படி சொட்டு நீர் பாசனத்தில் எப்படி விவசாயம் பண்றாங்க, கடலையில எப்படி தண்ணீரை மிச்சப்படுத்துறாங்க, கூலி ஆட்களை எப்படி மிச்சப்படுத்துறாங்க, எப்படி லாபம் பெறுகிறார்கள் அப்படிங்கிற, எப்படி எந்த நேரத்தில் களை வெட்டி எந்த நேரத்தில் மருந்து போடணும்னு சேலம் மாவட்டத்தில் ஒரு நுண்ணூட்டமான முறையில் விவசாயத்தை நல்லா பண்றாங்க. இது மாதிரி இங்கே பண்ணுன்னு சொல்லி சேலம் மாவட்டத்துல இருந்து புதுக்கோட்டைக்கு வரக்கூடிய அதிகாரி சொல்லலாம். ஆனா சேலம் மாவட்டத்துக்குள்ளேயே நீங்க இருந்தீங்கன்னா அது எப்படி கொஞ்ச நாள் புதுக்கோட்டையில வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய சிறப்புகளை சேலத்துல சொல்லலாம். ஒரே மாவட்டத்துக்குள்ள 2014 இருந்து இந்த வட்டாரத்துல உதவி இயக்குனர் இருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய ஊழல் முறைகேடுகள் இங்க செய்யறதுக்கு, தனக்கு சாதமான சொந்த பந்தங்களுக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டு சாதி அடிப்படையில ஒரு சாதியை ஒதுக்குறது, சில சாதிகளை ஒதுக்குறது, அந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க. அதை தடுக்கணுங்கிறதுனாலதான் பணி மாறுதல் செய்யணும்னு சொல்றோம். அப்ப வேறு வேறு மாவட்டத்திற்கு பணியமர்த்தப்பட்டால் சேலம் மாவட்டத்தில் 2014 இன்று வரை பணி செய்யும் அதிகாரிகள் சொல்லிக் கொடுக்கலாம். வேற வேற மாவட்டத்துக்கு போனா என்னன்னு சொல்லிக் கொடுக்கலாம். அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டாரங்களை படைப்புழு தொடர்பாகவும் மக்காச்சோளம் தொடர்பாகவும் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தி கோடிக்கணக்கில் ஊழல் நிறுவனத்திற்கு லாபத்தினை ஏற்படுத்தி அதில் சில கோடிகள் மக்கள் வரி பணத்தை சூறையாடியவர்கள் யார் என்று உயர் திரு தட்சணாமூர்த்தி முதன்மைச் செயலாளர் அவர்களுக்கும் தெரியும், முருகேஷ் IAS இயக்குனர் அவர்களுக்கும் தெரியும். ஆகவே சேலம் மாவட்டத்தில் 10 ஆண்டுக்கு மேல் ஒரே மாவட்டத்தில் பணிபுரியும் உதவி இயக்குனர் அலுவலர்களை வேறு மாவட்டத்திற்கு சுழற்சி முறையில் பணி மாறுதல் செய்ய வேண்டும். அதேவேளை அரியலூர் மாவட்டத்தில் 10 ஆண்டு முதல் 17 ஆண்டு வரை ஒரே வட்டத்தில் பணி செய்து படைப்புழு மற்றும் மக்காச்சோளம் ஆகியவற்றில் ஊழல் செய்தவர்களை கண்டறிந்து அவர்களது அசையும் அசையா சொத்துக்களை, அவரது ரத்த சொந்தங்களுடைய சொத்துக்களையும், படைப்புழு திட்டத்தின் பயனடைந்த விவசாயிகள் சமர்ப்பித்த ஆவணங்களையும், மக்காச்சோளம் பயன்பெற்ற விவசாயிகள் சமர்ப்பித்த ஆவணங்களையும் முறைப்படி ஆய்வு செய்தால் ஊழல் அம்பலத்திற்கு வரும். இதுபோல சேலம் மாவட்டத்திலையும் மக்காச்சோளத்தில் ஊழல் படைப்புழு திட்டத்தில் ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. ஆக 17 ஆண்டுகளாக பணி செய்யும் படைப்புழு மக்காச்சோளம் ஊழல் செய்தவர்கள் மற்றும் விதைக்கடலை தனியாருக்கு விற்று பங்கு போட்டுக் கொண்டு ஒரே வட்டாரத்தில் 10 ஆண்டுக்கு மேல் வேலை செய்யும் அதிகாரிகள் அதிகார தோரணையில் விவசாயிகளை அச்சுறுத்தியும் சமூக ஆர்வலர்களை மிரட்டியும் தகவலறி உரிமை சட்டத்தின் மூலம் தகவல் கூறினால் தகவல் வழங்க மறுப்பது போன்ற சட்டவிரோத செயலை செய்யும் அதிகாரிகள் சேலம் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ளதை வேளாண்மைத்துறை விருது தட்சணாமூர்த்தி அவர்களும் முருகேஷ் இயக்குனர் அவர்களும் கண்டறிந்து பணிமாற்றம் அல்லது பணியிட நீக்கம் செய்ய வேண்டும். மேலும் சேவைகள் நல்ல முறையில் செய்திருந்தால் பணி உயர்வு முறையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள இந்த புகார் மனுவை அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்பியிருக்கேன். ஊழல் செய்தால் தண்டனை என்று ஒன்று வழங்காமல் பணிமாற்றம் செய்வதே ஒரு தண்டனை என்ற கொள்கை வேளாண்மைத்துறை அந்த பணி மாற்றத்தையாவது செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் புகார் மனு கோரிக்கை என அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி 10/1/2026 10/1/2026 அனுப்புனேன். இப்போ மாசம் என்னாச்சு? 3 மாசம் ஆச்சு. இதுவரையிலும் நடவடிக்கை இல்லைங்க. வேளாண்மை துறையிலே தமிழ்நாட்டிலே கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு நடக்குது. இந்த ஆட்சியும் இல்லை, போன ஆட்சியும் நடந்துச்சு. துரைக்கண்ணு ஐயா அவர்கள் இருந்த காலகட்டத்திலையும் ஊழல் நடந்துச்சு. நான் கூட பலமுறை செய்தி போட்டேன். இந்த வேளாண்மை துறை அமைச்சர் ஏங்க வன்னியருக்கே கொடுக்குறீங்க, முக்குளத்தூர் இல்லையா, முத்திரையர் இல்லையா, பிரசாதிகள் இல்லையா, பிரசாதிகளுக்கும் கொடுக்கலாம்ல, ஏன் வன்னியருக்கே கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் எழுப்பியிருக்கேன். இதுவரையிலும் பதில் இல்லை. வருகிற ஆட்சி, அது திமுக ஆட்சியா இருக்கட்டும், திமுக தொங்கு ஆட்சியா இருக்கட்டும், அது அதிமுக தொங்கு ஆட்சிக்கு எந்த ஒரு ஆட்சியோ அது மக்கள் முடிவு செய்வார்கள். அந்த ஆட்சியில முக்குளத்தூருக்கு முத்திரையருக்கு இந்த 2 சாதியில யாருக்காவது ஒருத்தருக்கு வேளாண்மை துறை கொடுங்க. ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு ஆறாக கடலாக பெருகி ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதனை தடுப்பார் இல்லை, கேட்பார் இல்லை. சீனிவாசன் அவர்கள் கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகளை பழிவாங்குகிற போக்கினை தொடர்ந்து செய்கிறார். தகவல் கொடுத்தவங்களை நீங்க பழி வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை. தகவல் கொடுத்தவங்க உங்க பக்கத்துல இருக்காங்க. அது வந்து போற அதிகாரியும் இருக்காங்க, ரிட்டையர்மெண்ட் அதிகாரியும் தகவல் சொல்றாங்க, வேளாண் விவசாய சங்கத்தில் உள்ளவங்க தகவல் சொல்றாங்க. அவங்கள நீங்க எங்க பணி மாற்றத்தில் செய்வீங்க? விவசாய சங்கத்துல இருந்து உள்ளவங்க தகவல் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவாங்க? வெற்றிமணி என்று அடிக்கடி பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுவீங்க? அப்ப ஊழல் முறைகேடுகளை செய்ய தடையாக யார் இருந்தாலும் அந்த விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள், விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான மானிய திட்டங்களை கொடுப்பதில்லை. கடலைகள் மிகப்பெரிய அளவுக்கு கடத்தப்படுகிறது. இதை ஒரு பொதுநல மனுவாக விசாரணை செய்ய வேண்டும். மனுதாரரை விசாரணைக்கு அழைக்க கூடாது. இது ஒரு பொதுநல மனு. அப்படி விசாரணைக்கு அழைத்தால்
அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மனுதாரரை என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், இதனை மரண வாக்கு மூலமாக எடுத்துக்கொள்ளவும் என்று புகார் மனு அனுப்பியிருக்கிறேன். கோடிக்கணக்கில் ஊழல் முறையீடு செஞ்சவங்க கடலை நீங்க கடத்தப்படலை அப்படின்னா அதுக்கான ஆவணங்களை போய் தணிக்கை குழு பாருங்க. கடலை ஏன் தனியார் செக்காற்றை ஆலைக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? என்னங்க சார், மானியத்தில் கொடுக்கக்கூடிய கடலைய எத்தனை விவசாயிகளுக்கு ஒரு 100 விவசாயியை நிப்பாட்டுங்க, நான் வர்றேன் நேரடியாக அந்த விவசாயிகளை வச்சு ஐயா உங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுத்தாங்களான்னு அவங்கள்ட்ட கேட்போம். எத்தனை பேர் அதில் போய் சொல்ல முடியும்? முகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாதா, பார்வையை வச்சு? அப்ப ஊழல் முறைகேடுகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு கடலைகள் கடத்தப்பட்டதோ அதே போல சேலம் மாவட்டத்தில் கடத்தப்பட்டு விற்கப்பட்டு தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. மானியத்தில் ஏழை எளிய விவசாயிகள் பயன்பட வேண்டும். எங்கள் போன்ற விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேள்வி கேட்கப்பட வேண்டும். விதிமுறைகள் எல்லாம் மாறுகிறது, சட்டம் அப்படியே இருக்கிறது, ஆட்சி மாறி மாறி வருகிறது, காட்சிகள் ஒருபோதும் மாறவில்லை. அதுவும் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் 2014ஆம் ஆண்டிலிருந்து ஒரே மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! பிருந்தாதேவி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தோட்டக்கலை துணை இயக்குநராக 10 ஆண்டு காலமாக வேலை செய்ய முடியுமா? எப்படி முடியும்? இப்ப சேலம் மாவட்டத்தில் பிருந்தாதேவி மாவட்ட ஆட்சியராக இருக்கிறாரே, 10 ஆண்டு காலமாக சேலம் மாவட்டத்தில் அவர் மாவட்ட ஆட்சியராக வேலை செய்ய முடியுமா? எப்படி முடியும்? அதே மாவட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலராக இருக்கக்கூடிய மாவட்ட ஆர்டிஓ என்கிறவர், டிஆர்ஓ என்கிறவர் ஒரே மாவட்டத்தில் 10 ஆண்டு காலம் வேலை செய்ய முடியுமா? எப்படி முடியும்? ஆனால் சேலம் மாவட்டத்தில் வேளாண்மை துறை உதவி இயக்குநர்கள் மட்டும் 10 ஆண்டு காலம் ஒரே மாவட்டத்தில் வேலை செய்து, சேலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சங்கரலட்சுமி ஊழல் முறைகேடு செய்து 10 ஆண்டு காலம் ஒரே மாவட்டத்தில் கோடி கோடியாக கொள்ளையடித்து இருக்கிறாரே. அதுபோல அதிகாரிகள் சேலம் மாவட்டத்தில் பல அதிகாரிகள் இருக்கிறார்களே, அவர்களை வேறு மாவட்டத்திற்கு மாத்துங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் என்ற நிலை இருக்கிற பொழுது இந்த சீனிவாசன் இப்படி மோசடிகளில் ஈடுபட்டு அலுவலக செலவுகளுக்கு, பேப்பர் செலவுக்கு, பிரிண்டிங் பேப்பருக்கு, பேனா, எழுதுகோள் இதுல வர்றதுக்குள்ள எனக்கு 35,000 மாசம் கொடுங்கிறாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடக்குது. அப்ப சீனிவாசனுடைய சொத்து மதிப்பை யார் ஆய்வு பண்றது? அவருடைய அசையா சொத்துக்களை முறைப்படி ஆய்வு பண்ணுங்க. சேலம் மாவட்டத்தில் அவ்வளவு மோசடிகள் MRK பன்னீர்செல்வத்தோட உதவியாளர்களுக்கு முறைப்படி கமிஷன் வருது. கொடுமை கொடுமை பெரிய கொடுமை. கொடுமை உடம்பு கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் அவுத்து போட்டு வச்சான். ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல கூடுதல் இயக்குநர்கள் எல்லாம் புகார் மனு போனா விசாரணை செஞ்சு சீனிவாசன் இங்க வாப்பா நீ ஒரு 1 லட்சம் கொடு, விசாரணை மனு முடிச்சிருவோம். சங்கரலிங்கம்னு ஒருத்தர் இருக்காரு, அப்படிதான் விசாரணை மனுவுக்கு 25,000, 50,000, 1 லட்சம் ஊழலுக்கு தகுந்த மாதிரி காசு வாங்கிட்டு போறது. கோடி கணக்கில் ஊழல் பண்ணி அந்த 1 லட்சம் கூட மனு காலியாயிரு. ரெங்கராஜ் பகண்டார் மனு போட்டான். ஏன் எவன் மனு போட்டானா? எந்த விவசாய சங்கம் மனு போட்டானா? மலைக்கோட்டை விவசாய சங்கத்திலிருந்து நான் மனு போட்டிருக்கேன், நடவடிக்கை எடுங்கள், சீனிவாசன் மீது நடவடிக்கை எடுங்கள், அவர் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை ஆய்வு பண்ணுங்கள். இந்த அலுவலக பராமரிப்பு செலவுல இவர் இது மாதிரி பண்றாரு, கடலைகள் கடத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம மனு போட்டோம்னா விசாரணைக்கு நீங்க வாங்கலாம். ஏங்க முறைப்படி தணிக்கை குழு ஆய்வு பண்ணுங்க. நான் தான் மரண வாக்கு மூலமாக கொடுத்துருக்கிறேன். சீனிவாசன் என்னை கூலிப்படை வைத்து கூட கொலை செய்யலாம். அந்த அளவுக்கு ஆற்றல், அந்த அளவுக்கு ஆளுமையா ஊழல் பண்றாங்களாம். என்ன சார் உங்க ஊழல்? உங்களுக்கு மாசான சம்பளம் கொடுக்குறாங்களே சார், எவ்வளவு பெரிய ஒரு பதவி, ஜீப்பு கொடுக்குறாங்க, ஒரு இணை இயக்குனர், ஒரு டிஆர்ஓ, கலெக்டர் லெவல்ல நீங்களும் ஒரு ஈக்குவலா ஓரளவு வர்றீங்க, தகுந்த மரியாதை கொடுக்கப்படுகிறது சமுதாயத்துல. இத்தனையும் மீறி நீங்கள் இப்படி NOCல ஊழல் முறைகேடு, அலுவலக செலவுல முறைகேடு, எவ்வளவு தவறுகளையும் செய்தாலும் எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இது போன்ற அதிகாரிகளை காப்பாற்றி விடுகிறார்கள். அதுதான் இந்த அதிகாரிகளுக்கு திமிராக இருக்கிறது, ஊக்கமாக இருக்கிறது. ஆக்கத்தை உண்டு பண்ணுவது அரசியல்வாதிகள், ஊக்கத்தை தனியாருக்கு கொடுத்து விவசாயியை படுகொலியில் தள்ளிவிடுகிறார்கள். NOC என்ற ஒரு திட்டத்துல இந்த சீனிவாசன் ஏகப்பட்ட முறைகேடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அதனால வேளாண்மைத்துறை அமைச்சர் இதுல எல்லளவும் நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஊழல்ல அதிகம் திளைத்தவர் MRK பன்னீர்செல்வம். எந்த ஊழலையும் கண்டுக்க மாட்டார். அவருடைய உதவியாளருக்கு கமிஷன் போயிடும், கோடி கோடியாக கொள்ளையடிக்கணும். இதை தவிர வேற என்ன திட்டங்கள், என்ன நோக்கங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் இருக்கு? போய் ஜப்பான்ல பாருங்க, வேற வேற நாடுகள்ல பாருங்க, விவசாயம் எப்படி மேலோங்கி இருக்குது. தமிழ்நாட்டில் தான் பல 1000 கோடி நிதி ஒதுக்குறாங்க. மக்காச்சோளத்துக்கு படைப்புழு திட்டத்தில் அரியலூர்ல ஊழல் நடக்குது. சேலம் மாவட்டத்தில்
கடலையில கடத்தல் பண்றீங்க, இன்னும் என்னென்ன தவறெல்லாம் பண்ணி இந்த நாட்டை நாசக்கேடு பண்ண போறீங்கன்னு தெரியல. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம். சீனிவாசன் அவர்களை தயவு செய்து தில்லு இருந்தா திறமை இருந்தா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மாற்றம் பண்ணுங்க பார்ப்போம். புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் அம்மையார் பிருந்தாதேவி அவர்கள் ஐயா சீனிவாசன் அவர்களை நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மாற்றம் பண்ணுங்க. வரமாட்டார். வம்படியா பிடிச்சி கழுத்த தள்ளவனா அவரை தூக்கி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போடுங்க. சங்கரலட்சுமி தூக்கி சேலம் மாவட்டத்தில் போடுங்க. அவரு சேலம் மாவட்டத்தில் இருந்துகிட்டு அரசியல்வாதிகளை பிடிச்சிட்டு அங்க ஒரு அடாவடி பண்றாரு. சங்கரலட்சுமி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசியல்வாதியை பிடிச்சிட்டு அது ஒரு அந்த அம்மா ஒரு ஊழல் பண்றாங்க. அப்ப ஊழல் முறைகேடுகள் குறைய வேண்டும் என்று சொன்னால் 2014 ஒரே மாவட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை பணிமாற்றம் செய்யுங்கள். சீனிவாசன் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை இயக்குநரை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மாற்றுங்கள். சங்கரலட்சுமியை சேலம் மாவட்டத்திற்கு மாற்றுங்கள். அப்படி மாற்றங்களை செய்யுங்கள். ஊழல்வாதிகளை தடுப்பதை விட ஊழலை தடுத்தால் ஊழல்வாதிகள் குறைந்து விடுவார்கள். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய சேலம் மாவட்ட விவசாயிகள், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள், ஸ்கிரீன்ல நம்பர் வரும், ரகசியம் பாதுகாக்கப்படும். விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்களா? ஃபோன்லையும் பேட்டி கொடுக்கலாம், ஜூம் மீட்டிங்லும் கொடுக்கலாம். என்ற தொடர்பு கொண்டு அச்சமின்றி சமரசமின்றி செய்தி வெளியிடும் இந்த லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் தொடர்ந்து அச்சமின்றி சமரசமின்றி விவசாயிகளுக்காக நம்ம குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.